11வது அதிகாரத்தினுடைய 39வது வசனம். 11வது அதிகாரத்தினுடைய 39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றாள். சிறிய ஜெபத்தோடு கூட இந்த பகுதியை தியானிப்பதற்காக நாங்கள் கடந்து வருவோம். மகா கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல ஆண்டவரை, நீங்கள் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த புத்தகத்தை இருந்து தேவனே, நாங்கள் அவைகளை வாசித்து அவைகளை விளங்கிக் கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் அவைகள் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கற்று தந்து அதனுடைய இருதயங்களிலே கிரியை செய்து தொடர்ந்து நோக்கு பிரியமாய் நாங்கள் வாழ இடத்தில் இருக்கிறதான சிறுவர்கள், வாலிபர்கள், வளர்ந்தவர்கள், குடும்ப தலைவர்கள், தலைவர்கள் என்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள். அவருடைய இருதயங்களை சீர்படுத்துங்கள், சரி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்டு எங்கள் நேசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாருங்க, அந்த 39வது வசனம், 11வது அதிகாரத்தில் 39வது வசனம் எங்களுக்கு சொல்லுகின்ற விடயத்தை மையமாக வைத்து நாங்கள் இந்த செய்தியை கவனிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சம்பவம் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தோடு கூட இந்த பூமியிலே இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்த நாட்களிலே நடந்த ஒரு மெய் சம்பவம். கதையல்ல, சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார், உவமைகளை சொல்லியிருக்கின்றார். உவமைகள் என்பது அது சம்பவங்கள் அல்ல, அது விளங்கப்படுத்துவதற்கு கூறுகின்ற கதை. ஆனால் இது அதுவும் அல்ல, இது விளங்கப்படுத்த கூறின கதையும் அல்ல, இது நிச்சயமாய் நடந்த செய்தி. எனவே இது ஒரு லாசரு என்று சொல்லுகிற மனிதனுடைய மரணம் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு சம்பவம். விடயம் என்னன்னு சொன்னா, வாசித்த பகுதி சொல்லுகிறது, கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று. அந்த அக்காக்காரர் சொல்லுகிறார், ஐயோ அது இப்போ நாருமே, அங்கே போகிறார், அங்கே போய் ஒன்றும் பார்க்கிறார், அது நாரு. எனவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது உண்மை. இந்த நாரை போகணும் என்று சொன்ன அந்த உடல் வெளியில் பத்திரமாக வந்தது. இதைத்தான் நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் 3 சிறிய தலைவர்களுக்குள்ளாக இவர்களை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய இறுதி பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருடத்தில் இனியொரு ஓய்வு நாள் எங்களுக்கு கிடைக்க போறதில்லை, இனியொரு பிரசங்கம் இந்த வருடத்தில் கேட்க போறதில்லை, யாருக்கும் கேட்க போறதில்லை, யாருக்கும் கிடைக்க போறதில்லை என்பது சாதாரணமாக எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். எனவே இன்று இவ்வளவு நாளும் தேவன் நடத்தின நாங்கள் இப்ப எங்களை இருக்கா திரும்பி பார்த்து சரி செய்து கொண்டு எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு தொடர்ந்து தேவனுக்காக ஓட எனக்கு உதவி செய்யுங்கள் இதயங்களோடு இந்த செய்தியை கேட்கும்படி நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். 3 சிறிய தலைவர்கள் சொன்னேன். ஒன்று பாவ மரணம் என்பது, இரண்டாவது பரிசுத்தரின் இரக்கம் என்பது, பாவ மரணம் என்பது பரிசுத்தரின் இரக்கம் என்பது, மூன்றாவது பவ்யமான வாழ்வு என்பது, பவ்யமான வாழ்வு என்பது. இந்த 3 சிறிய தலைவர்களுக்கு ஆய்வுகளை கவனிக்க இருக்கின்றோம். எனவே செய்தியை தெளிவாக கேட்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறவர்கள் இந்த தலையங்கங்களை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். தலையங்கங்களை கீழே பேசுகிற பொழுது அவைகளை ஞாபகம் வைத்திருந்தால் உங்களுக்கு செய்திகள் விளங்குவதற்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையில் முதலாவது நாங்கள்
பார்க்க இருக்கின்றோம். பாவ மரணம் என்பது என்கின்ற காரியத்தை குறித்து வேதம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் அவதானிக்க இருக்கிறோம். எனவே பாவ மரணம் என்பது ஆதாமின் வீழ்ச்சியோடு பூமிக்குள் பிரவேசித்தது.